நண்பா எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பற்றின ஒரு ரிவ்யூ, அதில் ஒரு கம்பெனியோட ரிவ்யூ. ஓகேங்களா? ஸ்ரீ ஜெயம் ஆட்டோடிங்கரிங் லேபர்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த கம்பெனி வந்து ஒரு 35 வருஷமான ஒரு பழைய கம்பெனி. ஸோ வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸாக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பாடி, க்ளோஸ் பாடி, கண்டெய்னர் பாடி எல்லாமே இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நண்பா. ஃபுட் ட்ரக்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட் ட்ரக்கான நான் பிக் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்தந்த வண்டியோட அந்த பிக் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட உங்களுக்கு எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஃபுட் ட்ரக் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஈச்சர் மாடலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் எஸ்எஸ் ஷீட் ஆல் மூலிமா இது அவுட் சைட் பாடி. உள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஷீட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் மூணு டோர் வச்சுருக்காங்க. மேலே வந்து அந்த ஷேக்காப்ஸ் ஒரு டைப் வச்சுருக்காங்க டோர். ஓகேங்களா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட்புட் வியூ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையில் ஓடுது, அங்கே போய் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே டாட்டா அபேல செஞ்சது. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஒரு போல் நோட்டு கூட வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல் ஃபர்னிஷிங்கோட லெஃப்ட் சைடில் 2 டோர் திறக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டாப் வந்து 3 ஃபீட் அளவுக்கு மேலே தூக்கலாம். ஸோ டோட்டலாக 7 அடிக்கு வரைக்கும் செஞ்சது. இது வண்டியோட ஹைட் வந்து 5 அடி 4 அடி தான். ஸோ உள்ளே போய் 3 ஃபீட் வந்து மேலே தூக்கலாம் ஒரு ஆள் போய் நின்று. ஸோ இது எல்லாமே இன்டீரியர் வந்து லைட் கலர் லைட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மக்களே. இது வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிலிக் ஷீட். அந்த அக்ரிலிக் ஷீட் பார்த்தீங்கன்னா சில்வர் ஷீட் மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசமாக ஃபைபர் கோட்டடோட. ஸோ அந்த ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாட்டா ஜெனான் மாடல் பாருங்கன்னா டாட்டா 207 டாட்டா 207 அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இந்த விண்டோ டைப்பும் பேக் சைடில் ரியர் டைப்பில் 2 டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ்டென்ஷன் ஃபேன் செட்டிங்கோடையும் டாப்பில் வந்து இல்லை சோலார் ஃபிட் பண்ணாங்க இந்த மாடலில். இன்டர்னல் பேட்டரி கனெக்ஷனோடு இருக்குது நண்பா. மேலே அந்த லைட்டிங் செட்டிங்ஸுக்கெல்லாம். ஓகே நண்பா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீட்டோவில் வந்து முட்டை வண்டி. ஸோ இது எக் கேரிங் வெஹிக்கல்ஸ்னு சொல்லலாம். ஸோ எக் கேரிங் வெஹிக்கல்ஸ் தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளார் கட்டர் மாடலோடு பார்த்து பின்னாடி ரியரில் பார்த்தீங்கன்னா 3 கொண்ட சேனல் போட்டிருப்பாங்க. ஸோ வண்டியோட ட்ரெயின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 டன் கெப்பாசிட்டி வரைக்கும் இது தாங்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ரியரில் டோர் போட்டு இந்த மாதிரி ஷீல்டு டைப்பு வலை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வலை டைப் போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பா கண்டெய்னர் பாடி. ஸோ கண்டெய்னர் பாடி டைப் பார்த்தீங்கன்னா சுற்றி பாக்ஸ் டைப் வந்து ஃப்ரேம் ரெடி பண்ணி செட் பண்ணிட்டு சென்டரில் கொர்கோட்டட் ஷீட் மட்டும் ஃப்ரேம் பண்ணி ஃபுல்லாக வந்து வெல்டிங் அடிப்பாங்க. இவங்க மேக்ஸ்டாக வந்து மிக் பில்டிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி ஆர்க் பில்டிங் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க மிக் பில்டிங் யூஸ் பண்ணுறாங்க நண்பா. அது மட்டும் இல்லை, இவங்க கம்ப்ளீட்டாக உங்களோட ஃபுல் ஒர்க் ஆர்டர் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட பாடி பில்டிங்லேருந்து எல்லாமே பெயிண்டிங்லேருந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்லேருந்து எல்லா ஒர்க்குமே இவங்களே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க நண்பா. இவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் கம்பேரிட்டிவாக நீங்கள் மற்ற பாடி பில்டிங் ஒர்க் ஷாப்போட பார்த்தீங்கன்னா இங்கே ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து மிக் பில்டிங், டிக் பில்டிங் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்க் பில்டிங் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் கேஸ் பில்டிங் யூஸ் பண்ணுறாங்க நண்பா. ஸோ இவங்களோட ப்ராசஸிங், இவங்களோட ஒர்க் மாடலோட ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றவங்களோட ஒர்க் மாடலோட டிஃப்ரெண்ட் ப்ராசஸாக இருக்குது. இவங்க வந்து ரொம்ப பேஷனேட்டடாக இந்த பாடி பில்டிங்க்கு இந்த மெட்டீரியல் இதுக்கு தான் போடணும் அப்படின்றது ஒரு குறிக்கோளோடையோ உள்ள ஒரு கண்டிஷன் பேஸ்டோட கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க நண்பா. ஸோ ஓகேங்களா? ஸோ இதை பற்றின தகவல் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் புதுசாக வெஹிக்கிள் வாங்கியிருப்பீங்க. ஸோ லோட் கேரியர் வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்களாம் பாடி பில்ட் பண்ணணும், எங்கே பாடி பில்ட்லாம் ஒரு சில கன்ஃபியூஷனோட இருப்பீங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் நண்பா, இங்கே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாடி பில்ட் பண்ணால் உங்களுக்கான ரீசனபிள் ரேட் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பா. ஸோ அதே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எங்களோட ஃபேஸ்புக் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எல்லாரும் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? Until then, bye from Fantasy Girl from K Venkat. அதோட நல்ல டாப்பிக்கோட அடுத்த வாரத்தோட அடுத்த வீக்லேயோ நான் எப்போனாலும் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய்.